ஹalleluya, praise the Lord. அன்பு தேவ பிள்ளைகளை எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ளாக நீங்கள் சுகமா எப்பொழுதும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தினத்துல ஓய்வு நாளா இருக்கிறபடிக்கு ஆலயத்துல போயிருப்பீங்க. உங்க போதர் கொடுத்த அருமையான ஆவிக்குரிய மன்னாவையும் சத்துவத்தையும் பெற்று ஆவியிலே பலப்பட்டு இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைய தின செய்தியில ஆண்டவர் இடத்துல நான் விசாரிக்கும் போது தேவ பிள்ளைகள் அநேகர் சின்ன சின்ன வியாபாரத்தை உடையவர்களாய் இருக்கிறீங்க. ஒரு சின்ன சின்ன துவக்கத்தை உடையவர்களாய் இருக்கிறீங்க. ஒரு சின்ன துவக்கம் தான் பிரதர், சின்ன ஒரு வியாபாரம் தான் இதுலதான் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் இப்படியே நிலைமை போய்கொண்டு இருக்க போறதில்லை. அநேக உங்க துறையில இருக்கிற பலவான்கள் இருக்கலாம், பெரிய பெரிய முதலைகள் இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கலாம். அவர்களையெல்லாம் முந்தி கொண்டு வரும்படிக்கு உங்கள் வியாபாரத்தை நீங்கள் செய்கிற தொழிலை ஆண்டவர் கொண்டு வரும்படிக்கு சித்தமாய் இருக்கிறார். அதுவே இன்று தேவ செய்தியா இருக்கிறது. அநேக பிள்ளைகள் சின்ன வியாபாரம் தானே பிரதர் இருக்குது என்று சொல்லி நீங்கள் உங்களை சோர்ந்து கொள்ள வேண்டாம். இதுல இருந்து என்ன ஒரு பெரிய எனக்கு சம்பூர்ணமான ஒரு அறுவடை கிடைக்க போகுது, இதுல இருந்து என்ன எனக்கு ஒரு பெரிய பலன் அடைய போகிறோம், எப்படி நாங்க குடும்பமாக உயர போகிறோம் என்று சொல்லி நீங்கள் உங்கள் மனுஷீகத்திலே நீங்கள் உங்களுடைய மாமிசத்திலே அப்படி யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு அற்பமான ஆரம்பத்தை தான் கொடுப்பார். அதிலிருந்து சம்பூர்ணமாய் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மளை உயர்த்துவார். சரிங்களா? அதனால தேவ பிள்ளைகளே, இந்த வாரத்திலே நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் செய்கிற உங்கள் பணிகளை, உங்கள் தொழிலை, உங்க வியாபாரத்தை கர்த்தருக்குள்ளாக உண்மையும் நேர்மையுமாய் செய்யுங்க. ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஃபார்முலாவே அதுதான். நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையா இருக்கும் போதுதான் அநேகத்துக்கு உங்களை அதிபதியா வைப்பார். ஆகையால இந்த வாரத்திலே நீங்கள் இந்த வருகிற வருஷ காலங்களிலும் கூட நீங்கள் ஆண்டவருக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு சின்ன துவக்கத்திலே, ஒரு சின்ன தொழில நீங்க உண்மையா இருங்க. ஆண்டவர் நாளுக்கு நாள் எப்படி தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானோ, சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரோ, எப்படி யாபேசின் எல்லைகளை எல்லாம் கர்த்தர் ஆண்டவர் அவன் வேண்டிக் கொண்டபடி விரிவாக்கினாரோ, அதுபடி உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் ஏக்கங்கள் எல்லாம் அறிஞ்ச ஆண்டவர் அந்தந்த காலகட்டத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாளுக்கு நாள் ஒரு பெருக்கத்தை காண்பீங்க. இப்போ இருக்கிறது போல அடுத்த படி இருக்க போறதில்லை, அடுத்த படி இருக்கிறது போல அடுத்த இது இருக்க போறதில்லை. அது போல நாளுக்கு நாள் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதனால தேவ பிள்ளைகள் நீங்க சோர்ந்து போக வேண்டாம். நீங்க சொல்லலாம், இதை வச்சு கொண்டு நான் எப்படி என் குடும்பத்தின் இந்த காரியத்தை நான் நிறைவேற்ற முடியும், நான் செய்யறது ஒரு சின்ன தொழில் தானே, நான் செய்யறது ஒரு சின்ன காரியம் தானே, வியாபாரம் தானே அப்படி என்று சொல்லிக்கொண்டு, இல்ல ஒரு கம்பெனில வேலை செய்யற பிள்ளைகளோ கவர்மெண்ட்ல அப்படி யோசிக்காதீங்க. கர்த்தர் அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படிக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் யெகோவா ஈரேவாய் இருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். சம்பூர்ணமாய் உங்கள் தேவைகளை சந்தித்து நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவது மாத்திரமல்ல, கூட கூடையா நீங்கள் மிச்சம் எடுக்கும் கர்த்தர் உதவி செய்வார். காட் பிளஸ்.